அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு என்ன செஞ்சேன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு பசங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரை அப்படின்னாலே தலை தெறிக்க ஓடுவாங்க. ஆனால் முருங்கைக்கீரை கடைஞ்சா மட்டும் சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு செய்ய போகிறது முருங்கைக்கீரை கிடையாது, மூக்கிரட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான கீரை. நம்ம உடம்புக்கு எல்லா ராஜ உறுப்புகளுக்கும் முக்கியமாக நல்லது பண்ணக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூக்கிரட்டை கீரை. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த கீரை சாதாரணமாகவே நிலத்தில் வேலி ஓரங்கள்லாம் வளர்ந்து கிடக்கும். இது பார்க்கறதுக்கு நல்லா தடிமனாகவும் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக ஒரு சாம்பல் நிறத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சரி, வாரத்தில் ஒரு நாள் இல்லைனாலும் மாதத்தில் ஒரு நாள் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் தாராளமாக தண்ணீர் ஊற்றிட்டு பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கீரையை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். கீரை முக்கால் பாகம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து அது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் கீரையை நல்லா கடைஞ்சிக்கணும். கடையும் போதே உப்பு போட்டு நல்லா கடைஞ்சிட்டு வடகம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சோன்னா சூப்பரான மூக்கிரட்டை கீரை கடையில் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பசங்க லஞ்ச் பாக்ஸுக்கு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு தாங்க கொடுத்தேன். கூடவே எங்களுக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு பொரியல் செஞ்சு மதியம் லஞ்சு முடிச்சாச்சு.